இதில் உங்களுக்கு வந்து டைமு, டேட்டு, டெம்பரேச்சர், நீங்கள் வந்து டீஃபாகர் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இதில் அடிஷ்னலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் சிஸ்டமும் உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே வந்து மைக்ரோஃபோனும் இருக்குது. நீங்கள் பென்ட்ரைவில் பாட்டு போட்டு நீங்கள் சாங்ஸ் ப்ளே ஆகிக்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு கால்ஸ் வருதுன்னா நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசலாம். ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னு தெரியாது, மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகும். டிஸ்பிளேக்கே வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பீங்க? அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 83 இருக்குது. 83 கவுண்ட், 83 வெரைட்டிஸ் இருக்குது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் IP44 ரேட்டட் எல்இடி மிரர்ஸ் எங்களோட தான். ஸோ எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸை நீங்கள் வாரண்டிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிரரில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டஸுமே 3 இயர்ஸ் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அண்ட் தென் நீங்கள் 5 வருஷம் கழிச்சு கூட கேட்பீங்க, வாரண்டி முடிஞ்சிருச்சு, எனக்கு லைட்டு போயிடுச்சு, என்ன பண்ணலான்னு. லைஃப் டைம் ஆன் சைட் சர்வீஸ் வாரண்டி நாங்கள் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம்னா ஃபேப்ரிக் லாமியில் நம்ம ஃப்ளூட்டட் கிளாஸோட சேர்த்து கொடுக்குறோம். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? இது நம்மக்கிட்ட 200+ வெரைட்டிஸ் இருக்குது. நாளான்னைக்கு கிரகப்பிரவேசம், இன்றைக்கி நைட்டு தான் இங்கேயே வராங்க. கரெக்டாக 6 ஹவர்ஸில் நாங்கள் ப்ரொடக்ஷன் முடிச்சு இங்கேருந்து சைட்டுக்கு பெரியநாயக்கம்பாளையம் எடுத்துகிட்டு போய் சைட்டில் எல்லாமே மாட்டி முடிக்கும் போது மணி 4:45 அவங்களுக்கு காலைல 6 மணிக்கு கிரகப்பிரவேசம். கஸ்டமர் ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ என்றைக்குமே எங்களோடது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை, பெஸ்ட்டான குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கு. இந்த மாதிரி நம்ம கண்ணாடியை நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்துருப்போம். பட் இந்த கண்ணாடி என்னைக்கு பிறந்திருக்குன்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் சொல்கிறேன். 1665 கிங் லூயிஸ் 14 அவரோட பயன்பாட்டுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த மிரர். செயின்ட் கோபின் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் கண்டுபிடிச்சி உலகம் முழுவதும் இருக்கிறது தான் அந்த பிராண்டு பேர். நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிற அந்த ப்ராடக்ட்டு 90% அந்த செயின்ட் கோபின் அப்படிங்கிற அந்த வில்லேஜில் தொடங்கப்பட்ட அந்த கம்பெனி மூலிமா தான் உலகம் முழுவதுமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி நம்ம எதுக்கு இதை பேசுகிறோன்னா, இன்ஃபினிட்டி கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கோயம்புத்தூருடைய நம்பர் 1 பிராண்டுன்னு சொல்லலாம், தமிழ்நாட்டினுடைய ரெப்யூட்டட் பிராண்டுன்னு சொல்லலாம். ஒன் அண்ட் ஒன்லி மேனுஃபேக்சரர் ஃபார் எல்இடி லைட் மிரர்ஸ், லேக்கர்டு கிளாஸ். அது மட்டும் இல்லை, அவங்க பெண்டு கிளாஸில் இன்றைக்கி வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்கள பற்றி டீட்டெயிலாக அவங்களுடைய ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர், எப்படி வேணாலும் சொல்லலாம், மாதேஷ் நம்ம கூட இருக்கார். மாதேஷை போய் கேட்டு மாதேஷ்கிட்ட என்ன பண்ணுறாங்க, மாதேஷோட கம்பெனி என்ன பண்ணுது, மாதேஷோட ப்ராடக்ட்லாம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேண்ணா. வின்வின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் இன்ஃபினிட்டி கிளாஸ், இதோட விஷயத்தை பற்றி, அதாவது நம்ம உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு டீட்டெயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எப்படி சொல்லுவீங்க? வின்வின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வின்வின் கிளாஸ் சொல்யூஷன்ஸ். இது நம்மளோட ஒரு இன்ஸ்டாலேஷன் கம்பெனியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் 2018. அப்புறம் இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன், மேனுஃபேக்சரிங், அப்புறம் ட்ரேடிங்னு இது எல்லாத்துலேயுமே பெரிய செக்மெண்ட்டாக வின்வின் குரூப் ஆஃப் கம்பெனிஸுங்கிற செக்டரில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது? இதை ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. 5 வெர்டிக்கல் கீழே பண்ணிகிட்ருக்கோம். 5 வெர்டிக்கல் என்னென்ன பண்ணுறோம்? இன்ஃபினிட்டி கிளாஸ், இதில் மேஜராக நம்மளோடது எல்இடி மிரர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது இல்லாமல் கஸ்டமைஸ்டு ஃப்ரேம்டு மிரர்ஸ் அது எல்லாமே பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து வின்வின் கிளாஸ் சொல்யூஷன்ஸ், அதில் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கு ப்ராஜெக்டில் நம்ம வந்து கிளாஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து பிஎம் ஆர்க்லாம், பெண்டு கிளாஸ், கர்வ்டு கிளாஸ், ஸ்டேர்கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது எல்லாமே நம்ம அதில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அண்ட் தென் எல்இடி மிரர் ஹப்பில் எல்இடி மிரர்ஸ் மட்டும் நம்மளது ரன் ஆகிட்டு இருக்கு இன்ஃபினிட்டியில். ஓகே, அதில் புதுசாக நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயம் சவுத் இந்தியாவிலே நம்ம லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர். ஸோ எங்களோட யூனிக்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்ஷேப்டு சைஸில் ஃப்ரேம்டு மிரர்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அந்த ஃப்ரேம்டு மிரர்ஸ் நீங்கள் வந்து ஈவன் க்ளவுட் ஷேப், எக் ஷேப், நீங்கள் எதில் கேட்டிங்கனாலும் எங்களால் வந்து ஃப்ரேமில் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம்டு நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுமினியமில் ஆனடைஸ்டு கோட்டிங்கில் நம்ம பண்ணித்தரோம். ஸோ உங்களுக்கு பவுடர் கோட்டிங்கும் போது பீல் ஆகும், ஸ்க்ராட்ச் ஆகும். பட் நம்மளோட லைஃப் லாங் ஒரே ஃபினிஷில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவுட்டோரில் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் ஆகாது. இன்டோர் அவுட்டோர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆப்டாக செட் ஆகும். சூப்பர். அப்படி இருக்கிறப்ப என்னமோ டேட்டு, டைமு, டெம்பரேச்சர் எல்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்னது? இது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 6 ஸ்டிச் மிரர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ஸ்மார்ட் மிரருங்கிற நேம்லேயே சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு வந்து டைமு, டேட்டு, டெம்பரேச்சர், நீங்கள் வந்து டீஃபாகர் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இதில் அடிஷ்னலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் சிஸ்டமும் உள்ளே இருக்குது. அதோட வால்யூம் கண்ட்ரோல் தான் இது. ஓகே. பாட்டு வேணும்னு கேட்டுக்கலாம். பாட்டு வேணால் கேட்டுக்கலாம். மொபைல் வந்து ஆன் பண்ணி கேட்டுக்கலாம். கண்டிப்பாக கேட்டுக்கலாம். இதில் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து மைக்ரோஃபோனும் இருக்குது. நீங்கள் பென்ட்ரைவில் பாட்டு போட்டு நீங்கள் சாங்ஸ் ப்ளே ஆகிக்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு கால்ஸ் வருதுன்னா நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசலாம். ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னு தெரியாது, மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகும். பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் இருக்குது. ஓ,
அடிஷ்னலாக சொல்கிறேன், எஃப்எம் இருக்க உள்ள நீங்கள் போட்டுக்கலாம், கேட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு இது. இந்த சைட்லாம் வந்து பயங்கர ஸ்டாக் வந்து இது டிஸ்பிளேக்கே வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருப்பீங்க? அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 83 இருக்கு. 83 கவுண்ட், 83 வெரைட்டிஸ் இருக்கு. அதையும் கரெக்டாக தான் வச்சிருக்கேன். 83 வெரைட்டிஸ் வந்து டிஸ்பிளே வச்சிருக்கோம். ஆமாங்க. அது இல்லாமல் இங்கே நிறைய அடுக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் கஸ்டமருக்கு நாங்கள் சப்ளை பண்ண வேண்டிய மிரர்ஸ். வர வாரத்தில் வந்து நம்ம டெலிவரி கொடுக்கணும், சைட்டில் மாட்டி கொடுக்கணும் நாங்கள் போயிட்டு. ஓகே, அந்த மிரர்ஸ் எல்லாம் அதெல்லாமே இங்கே ஸ்டாக், அது எல்லாமே கீழே ஸ்டாக் இருக்கிறது எல்லாமே எல்லாம் செக் பண்ணி பார்த்து டெலிவரிக்காக வச்சிருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக QA QC இதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்காங்க. லைட் எல்லாம் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் QA QC அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியவே வரும். திரும்பவும் நாங்கள் சைட்டில் மாட்டினதுக்கப்புறம் நாங்கள் அங்கே எல்லாமே கஸ்டமருக்கு செக் பண்ணி காமிச்சு கஸ்டமர் எங்களுக்கு வந்து ஓகேன்னு சைன் பண்ணணும் டெலிவரி செல்லானில். அப்போ தான் நாங்கள் சைட் ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு வருவோம். ஓகே, நீங்கள் கஸ்டமருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த LED மிரர் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டு ஒரு பொருள் வாங்குறப்போ திடீர்னு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு இது இருக்கும். இது ஏன்னா மிச்ச பொருள்னா கூட நாங்கள் எடுத்துகிட்டு கொண்டு வந்துடலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் தரீங்க? இது ஒரு நல்ல கொஷின். ஆக்சுவலி இது கஸ்டமர் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம், பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். ஆமாம், இதுக்கு நாங்கள் கொடுக்குற சொல்யூஷன் தான் வாரண்டி. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸை நீங்கள் வாரண்டிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்குமே, எங்கள் மிரரில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸுமே 3 years ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. லைட்டு, டிரைவு, சென்சர் நீங்கள் எது போச்சுனாலையும் சைட்டில் நான் வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பேன். அண்ட் தென் நீங்கள் 5 வருஷம் கழிச்சு கூட கேட்பீங்க, வாரண்டி முடிஞ்சிருச்சு, எனக்கு லைட்டு போயிடுச்சு, என்ன பண்ணலான்னு. லைஃப் டைம் ஆன் சைட் சர்வீஸ் வாரண்டி நாங்கள் கொடுக்குறோம். 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஏதாவது போயிருந்தால் மாற்றி கொடுத்துருவீங்க. 100% எல்லா மிரருக்குமே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வாரண்டி கார்டு வந்துடும். ஓகே, நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணலாம். இதுக்கு நம்ம வாரண்டி கார்டு கொடுத்துருவோம் கிளைண்ட்டுக்கு. ஆமாம், அதனால தான் இன்ஃபினிட்டி கிளாஸை வந்து தேடி வராங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அதுதானே. பட் மாதேஷை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரமநாயகம், ஃபவுண்டர் ஆஃப் திஸ் கம்பெனி, வின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டு இருக்கார்ல. கண்டிப்பாக. ஓகே, அவரோட இதை சொல்லணும்னு எப்படி சொல்லுவீங்க? ஆக்சுவலி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அந்த ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, செயின்ட் கோபினோட ப்ரொடக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காரு, டீம் ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்தியா மட்டும் இல்லாமல் யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸ்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், வின் கிளாஸ் சொல்யூஷன்ஸ். கிளாஸ் கண்ணாடி எடுத்துட்டாலே லக்ஸுரி தான். அது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட் கிடையாது. கன்ஃபார்ம் தானே? கண்டிப்பாக. அப்படி இருக்கிறப்ப அந்த ஆடட் வேல்யூக்கு நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்க, அந்த வேல்யூக்கு எவ்வளோ குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து வின் கிளாஸ் சொல்யூஷன் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், கஸ்டமருக்கு வந்து டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லணும். ஸோ சொல்யூஷனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, எந்த இடத்துக்கு எந்த ப்ராடக்டை நம்ம அப்ளை பண்ணோன்னா கரெக்டாக இருக்குங்கிறது தான் சொல்யூஷன். ஓகே, இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு வெயில் அதிகமாக வர சைடுக்கும் வெயிலே வராத சைடுக்கும் நம்ம ஒரே கிளாஸை நம்ம அங்கே சப்ளை பண்ண முடியாது. கொடுக்க முடியாது, கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கும் நார்த் ஃபேஸிங்குமே நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, ஈஸ்ட்லேயும் நார்த்லேயும் வெயில் ஒரே மாதிரி வராது. ஓகே, கரெக்டுங்களா? அப்போது ஈஸ்ட் சைடில் வெயில் அதிகமாக வரும்போது நம்ம அந்த இடத்துல வெளிச்சம் வரவும் ஹீட்டை குறைக்கவும் எந்த கிளாஸ் நம்மளுக்கு கரெக்டான கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம அங்கே சொல்யூஷன் கொடுக்கணும். நார்த் சைடில் இதே கிளாஸ் அங்கே கொடுக்கும்போது காஸ்ட் அதிகமாகும். அப்போ நம்ம காஸ்ட் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை தான் நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் இருக்குது. அதை எக்கனாமிக்கலாகவும் பர்ஃபார்மன்ஸ்லையும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணுறது தான் நம்ம சொல்யூஷன்னு சொல்கிறோம். அந்த சொல்யூஷனை எங்கள் டீமில் பக்காவாக கொடுப்போம். அடுத்தடுத்த விஷயத்தை நான் ப்ராடக்ட் மேலே போகிறேன், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்க முடியும். ஏன்னா வின்வின்னுங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு மிரரு, LED வால் மட்டும் கிடையாது, பெண்டு மட்டும் இல்லை, லேக்கட் கிளாஸ். அந்த லேக்கட் கிளாஸில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஐடி கம்பெனிக்கு லேக்கட் கிளாஸோட சொல்யூஷன் வந்து இவங்க சொல்கிற மாதிரி வேறு சொல்யூஷன் நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி, அதாவது சலூன் வந்துருச்சுனாலே இந்த LED வால், அதுவும் இந்த மாதிரி லைட் வச்சு இன்றைக்கி நியூ ட்ரெண்டில் இருக்கிற இந்த LED வாலில் நீங்கள் புதுசாக ஏதோ பேரெல்லாம் போட்டு கொடுப்பீங்களாமா? அது என்ன, அதை பார்க்கலாமா? ஓகே, இப்போ LED மிரரில் வந்து எனக்கு ஒரு சலூனில் ஒரு மிரர் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் கஸ்டமைசேஷன். அந்த வாரத்துக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஹைட்டு வித்து என்ன பக்காவாக வேணும். ஓகே, ரெண்டாவது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன. இப்போ ஒரு சலூனில் வந்து அவங்களோட பேர் இருக்குது. கஸ்டமர் கண்டிப்பாக சலூனில் போயிட்டு ஹேர் கட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு செல்ஃபி தான் எடுப்பாங்க. அந்த செல்ஃபியை போடும்போது நம்ம சொல்ல முடியாது எங்கள் சலூனில் எடுத்தீங்கன்னு டேக் பண்ணுங்கன்னு. இதில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆகிடும், ஆட்டோவாக பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி கஸ்டம் சைஸ், கஸ்டம் ஷேப், கஸ்டம் டிசைனில் நம்ம எல்லா சலூனுக்குமே பண்ணி கொடுக்குறோம். இங்கே நீங்கள் மேஜராக பார்க்குற
ப்ரீமியம் செக்மெண்ட் சலூன்ல இருந்து எல்லா சலூனுக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ சலூன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம்? இந்த மந்தில் மட்டும் இது 8வது சலூன். பிக்கெஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இங்கே நேச்சுரல் சலூன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் நேச்சுரல்ஸில் நீங்கள் எங்ககிட்ட இருக்க ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு அங்கே நாங்கள் மேஜராக கொடுத்துருக்கோம். ஓகே. டபுள் சைடட் மிரர்ஸ். டபுள் சைடட் மிரர். இந்த பக்கம் சேர் இருக்கும், அந்த பக்கம் சேர் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் மிரர் இருக்கும், 3 இன்ச்சு திக்னஸில், அந்த சைடும் மிரர் இருக்கும், சேம் எல்இடி மிரர்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ரிச்சான லுக்கு கொடுக்கும் உங்களோட சலூனுக்கு. ஓகே. ஒரு ஃப்ரேம் தான் இருக்கும், இந்த ஃப்ரேம் தான் இடையில இருக்கும், ஆனால் 2 சைடு எல்இடி மிரர் இருக்கும். நம்மளோட யூனிக் ப்ராடக்ட் அது. சூப்பர். ஒன் ஆஃப் த சலூன் அது. இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து மதுரையில் நம்ம பண்ணியிருக்கோம், டோனியன் கையில். ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு, அதாவது இன்ஜினியர் இல்லாமல் வீடு கட்டும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸோ கிளாஸ் இருக்குது அப்படின்னா எல்லாமே கிளாஸ் தான். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு லேமினேஷன் கிளாஸ் போகணுன்னா எல்லாமே லேமினேஷன் கிளாஸாக தான் தெரியும். ஆனால் அதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எந்த பர்பஸை எது சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஓகே. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற பெரிய பிரச்சனை. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன சைட்டாக இருக்கும், சின்ன சைட்டில் வந்து ஒரு 2 இடத்துல தான் கிளாஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு கிளாஸ் கம்பெனிக்கு போய் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து அது அவங்களே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காது, இல்லை ஆசாரியை வச்சு ஃபிட் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான டைமில் நீங்கள் எப்படி சொல்யூஷன் தருவீங்க? ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வின்வின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லா இடத்துலையுமே 100% எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்டமருக்கு தேவையான கஸ்டம் சைஸஸ். ஓகே. ஸோ அந்த கஸ்டம் சைஸஸை சைட்டில் போய் மெஷர் பண்ணி அவங்களுக்கு தேவையான கரெக்டான சைஸஸ் அண்ட் ஷேப்ஸை நம்ம டிசைட் பண்ணி அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி சைட்டில் போய் இன்ஸ்டாலேஷனும் பண்ணி. மேனுஃபேக்சரிங் மீன்ஸ் கட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ரேம்ஸ். ஓகே. கட் பண்ணி ஃப்ரேம்ஸ் போட்டு, இல்லை எல்இடி வேணா நம்ம எல்இடி நம்ம அதில் இன்கார்பரேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகே. அது இல்லாமல் இது என்ன டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருக்கீங்க? இது என்ன ஐட்டம்? இது ஃபேப்ரிக் லேமினேஷன் கிளாஸ். ஓகே. ஸோ இதை வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்மில் சொல்லணும்னா இதை வந்து ஆர்கிடெக்சரல் பிளைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு கிளாஸ் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் கிளாஸ் போடுவீங்க பெட்ரூமுக்கு வெளியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளாஸ் வந்து ஈவினிங் டைம் ஆனால் நீங்கள் மறைக்கணும், கர்டைன்ஸ் இழுத்து விடுவீங்க, பார்க்கணும், கர்டைன்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, உங்களுக்கு நிறைய வேலை. ஸோ இந்த கர்டைன்ஸில் உங்களுக்கு எத்தனை வெரைட்டிஸ் விடுமோ அதை விட அதிகமான வெரைட்டிஸில் நம்ம இந்த ஃபேப்ரிக் லேமினேட் கிளாஸ் கொடுக்குறோம். இதில் சிங்கிள் டோன், டியூவல் டோன் நிறைய இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும், சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இதில் நம்ம அடிஷ்னலாக இங்கே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம்னா, ஃபேப்ரிக் லேமினில் நம்ம ஃப்ளூட்டட் கிளாஸோட சேர்த்து கொடுக்குறோம். ஃபேப்ரிக் லேமினேட்டில் ஃப்ளூட்டட் கிளாஸ். ஓகே. தொட்டு பார்த்தா அதை எடுக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்துக்காமீங்க. நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இது வந்து ஃப்ளூட்டட் இது. இதில் நம்ம ஃபேப்ரிக்கோட பண்ணிக்கலாம், ஃபேப்ரிக் இல்லாமல் ஃப்ளூட்டட் பண்ணிக்கலாம். இதில் பின்னாடி நீங்கள் ஒயிட் போர்டில் நீங்கள் ஃபேப்ரிக் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதில் நிறைய டோன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூல் டோன். இது பேக்கில் உங்களுக்கு சில்வரில் வரும். ஓகே. ஃப்ரண்ட்டில் காப்பரில் வரும். ஒரு சைடு சில்வர், ஒரு சைடு காப்பர். கண்டிப்பாக. நீங்கள் உள்ள வெளியே உங்களுக்கு பார்க்க டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா இந்த மாதிரி நீங்கள் நிறைய டோன்ஸ் சூஸ் பண்ணி. இது வந்து ஆக்சுவலி என்னன்னா, இது ஒரு ஆடட் சொல்யூஷன் தான் இதுவுமே. ஏன்னா கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் இந்த டெஃபன் கிளாஸ் கிடைக்க போகுது. அதுக்கு நடுவில் ஒரு சாண்ட்விச். இந்த சாண்ட்விச்சுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல் நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? இது நம்மக்கிட்ட 200+ வெரைட்டிஸ் இருக்குது. இங்கேயே டைரக்ட் சாம்பிளில் நீங்கள் கஸ்டமர் ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 40 நம்பர்ஸில் டைரக்ட் சாம்பிள் வச்சுருக்கோம். ஓகே. நீங்கள் இது வந்து ஆஸ்தெட்டிக்கல் ப்ராடக்ட்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இது ஆஸ்தெட்டிக்கல் தான், ஆனால் இதில் பர்பஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போகலாம். ஓகே. நீங்கள் வந்து காரோட விண்ட்ஷீல்ட் பார்த்துருப்பீங்க, உடைக்க முடியாது, உடைச்சாலே உள்ள இன்ட்ரோட் பண்ண முடியாது. இதே கிளாஸ் தான். அது உடைக்க முடியாது. நீங்கள் நார்மலாக ஒரு கதவுல இருக்க பூட்டை உடைச்சி நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அது ஒரு ஹை ரேட்டட் நீங்கள் ஒரு மெட்டீரியலில் நீங்கள் உடைச்சி உள்ளே வரணும்னா அதை விட 2 டைம்ஸ் இது எடுக்கும் உடைச்சி உள்ளே வர. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பூட்டை கூட உடைச்சலாம், இதை உடைக்க முடியாது. உடைச்சாலும் உள்ளே பெனட்ரேட் பண்ண முடியாது, வரவே முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. கண்டிப்பாக. குவாலிட்டிலையும் அங்கே இருக்கிற பிரச்சனையிலையும் எவ்வளோ அளவு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் எங்களால் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுப்போம். ஓகே. ரேட்லையும் சரி, குவாலிட்டியும் சரி. ரேட்டில் காம்ப்ரமைஸ் ஆனாலும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே. அது ஏன்னா இன்ஜினியர்ஸ் வரும்போது அவங்க ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே தான் ஒர்க் பண்ண. கண்டிப்பாக. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணால் தான் அவங்க வந்து அவங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா மேஜராக டக்குன்னு ரைஸ் ஆகிற இடமே கிளாஸ் தான். டஃபன் கிளாஸ் அது ஒரு அது வேணும்னு ஆசைப்பட்டு டக்குன்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அதோட காஸ்ட் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ஏறும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சொல்யூஷன் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம், காஸ்ட்டில் தான் இருக்கும். பட் ஆர்கிடெக்ட்னு வரும்போது அவங்களோட இதே வேறு. அவங்க காஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க, குவாலிட்டி அண்டு சர்வீஸ் ப்ரொவைடரில் இருப்பாங்க. அவங்கள எப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க? ஆர்கிடெக்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுறது எப்பயுமே ஒரு எங்களுக்கே புதுசாக நல்லாவும் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கிடெக்ட்டுக்குமே கண்டிப்பாக அவங்களோட டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எங்ககிட்ட வருவாங்க. ஓகே. காமனாக ஒரு இருக்கும்.
ஏ ஆர்கிடெக்ட்ஸ் ட்ரீம் வாஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் நைட்மேர்னு. நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ எனக்கு திடீர்னு வருவாங்க, ஒரு 16 feet by 8 feet ஒரு ஸ்பேன் இருக்குப்பா, சிங்கிள் கிளாஸாக பண்ணும்பா, என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க. வந்த உடனே ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐயோ அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஓகே இங்கே நம்ம திங்க் பண்ணலாம், என்ன மாதிரி நல்லா கொடுக்க முடியும். நம்ம வந்து லேமி டபுள் லேமி இல்லாமல் ட்ரிபிள் லேமி கொடுக்கலாம். அப்போ ஸ்பேன் வந்து நம்ம எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியும். அப்போ லேமியில் ட்ரிபிள் லேமியில் நம்ம எந்த லேமியை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எஸ்டி சீரீஸில் கொடுக்கலாம், இடி சீரீஸில் கொடுக்கலாம். அந்த மாதிரி நாங்களே நிறைய திங்க் பண்ணுவோம். ஸோ எங்களோட சொல்யூஷன்ஸ் கொடுக்க எங்களோட நாலேஜ் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அவங்க கண்டிப்பாக ஹாப்பி ஆவாங்க. எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் ஹாப்பி. அதாவது ஆர்கிடெக்ட் ஹாப்பிங்கிறத விட எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் ஹாப்பியாக இருப்பாங்க. ஒவ்வொரு ஆர்கிடெக்ட்டுமே ஒவ்வொரு விதம். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருந்த ஒரு ஆர்கிடெக்ட் யாராவது ஒருத்தர்? ஆர்கிடெக்ட் அருண் பிரசாத் சார் சொல்லலாம். கோயம்புத்தூர். அவர் தமிழ்நாடு டாப் மோஸ்ட் ஆர்கிடெக்ட், அதான் அவருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அவரோட சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிளையன்ட் பேர் மிஸ்டர் ரமேஷ். அவருக்கு வந்து ஒரு ஸ்கைலைட் ஓப்பன் 22 feet வைடு ஓப்பன், அது வித்தும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 12 feet வரைக்குமே இருந்தது. ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 பிளேயர்ஸ் வந்து பார்த்துட்டு எல்லாமே சொன்னாங்க, சாருக்கு சுத்தமாக எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ ஒரு நாள் நாங்கள் சைட் விசிட்டுக்கு போயிருந்தோம். ஸோ சைட் விசிட் போகும்போது அங்கே சார் ஆக்சுவலாக நின்றுட்டு இருந்தார். நாங்கள் போயிட்டு அங்கே என்ன கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்கும்போது, அப்போ நாங்கள் வந்து லேமி டஃபன் போட்டால் என்ன பிரச்சனை வரும், லேமியில் என்ன காம்பினேஷன் கொடுக்கணும், எந்த கிளாஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டெக்னிக்கலாக நாங்கள் நிறைய சஜஸ்ட் பண்ணும்போது அது எண்டு கிளைண்ட்டுக்கே நல்லா புரிஞ்சிருச்சு. அவர் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் மட்டும்தான் ஆனார். நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். இதெல்லாம் முடித்ததும் கோ ஹெட் வித் தம் முடிச்சுட்டு சூப்பர் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டார். அது எப்படி இருக்குல்ல அந்த ஃபீலு? அது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சொல்லுது, ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா ஒரு தமிழ்நாட்டோட டாப் ஆர்கிடெக்ட் அவங்கள எங்கள் டெக்னிக்கல் நாலேஜ்னால சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த சைட்டுக்கு நாங்கள் போகாமே எங்களோட நம்பர் டைரெக்டாக சைட்டுக்கு போயிட்டு நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறோம். அவ்வளோதான். சைட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ காஸ்ட், எதுவுமே இல்லை. சைட்டில் போய் ஒர்க் பண்ணுங்க, அவ்வளோதான். கோ ஸ்டார்ட் அவ்வளோதான். ஸோ அந்த சைட்டில் நாங்கள் கற்றுக்கிட்டது அதுதான். டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த அளவு நம்ம ரிச்சாக இருப்போம். எங்களோட ஓன் இன்ஸ்டாலேஷன் டீம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து டைரெக்டாக சைட்டில் போய் எவ்வளோ சீக்கிரம் மெஷர்மெண்ட் எடுத்து மேனுஃபேக்சரிங் முடிச்சு இன்ஸ்டாலேஷன் அது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஜம்போ கிளாஸ் தான், எல்லாமே க்ரேனில் தான் வச்சோம். ஆனால் ஓன் டீம் இருக்கிறதுனால நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுத்தோம். அதில் கஸ்டமர் ஹாப்பி. ரெண்டாவது விஷயம் எல்இடி மிரர்ஸ். இதில் வந்து கிளையண்ட்டு ஒரு பிக் ஷாட், ஆக்சுவலி ஒரு டாக்டர் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. வழக்கம் போல் கண்ணாடியை மறந்துட்டாங்க. கிரகப்பிரவேசம் நாளான்னைக்கு இன்றைக்கி தான் அவங்களுக்கு கண்ணாடி மாட்டலேன்னு ஞாபகம் வருது. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற சைஸ் எல்லாமே பெரிய கிளாஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பாத்ரூமில் மாட்டுற கிளாஸே வந்து 6x2 பாத்ரூமில் மாட்டுறது. அப்போ அவங்களோட வார்ட்ரோப் மிரர்ஸ் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மிரரோட சைஸ் வந்து 7x3.5. இதுதான். எல்லாமே அன்ஷேப்டு ஃப்ரேம்டு மிரர்ஸ். அவங்க பெங்களூர் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. நாளான்னைக்கு கிரகப்பிரவேசம், இன்றைக்கி நைட்டு தான் இங்கேயே வராங்க. நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது இதெல்லாமே சொல்லிட்டோம். கஸ்டமர் ஓகே ஆனால் எங்களுக்கு இதுதான் வேணும், அவங்களும் அதுலேயும் ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன்ஸ் எல்லாமே அவங்க வந்து அப்போ தான் முடிவே பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் மதியம் ஆகிடுச்சு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு, டிசைன் வர்றதுக்கு பண்ணிட்டோம். எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது நைட்டு மணி 8. எப்போன்னா நாளைக்கு காலையில் கிரகப்பிரவேசம், இன்றைக்கி நைட் 8 கரெக்டாக 6 hours நாங்கள் ப்ரொடக்ஷன் முடித்து இங்கேருந்து சைட்டுக்கு பெரியநாயக்கம்பாளையம் எடுத்துகிட்டு போய் சைட்டில் எல்லாமே மாட்டி முடிக்கும் போது மணி 4:45. அவங்களுக்கு காலைல 6 மணி கிரகப்பிரவேசம். கஸ்டமர் ரொம்ப 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 ஹாப்பி. அது அந்த கஸ்டமருக்கு தேவைங்கிறது அதுதான். அந்த 144 ஸ்கொயர் ஃபீட்டு 6 மணி நேரத்தில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். அந்தளவு எங்ககிட்ட டீம் இருக்குது, 3 ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது, எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். வின்வின் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? கரண்ட்டாக பார்த்தோன்னா இன்க்ளூடிங் அட்மின் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே 45 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். 45 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, உள்ளே இருக்காங்க. ஓகே, நிறையா வந்து நம்ம எல்இடி வால்வு, வீட்டுக்கு தேவையானது, எல்இடி மிரர் சம்மந்தப்பட்டு சலூன் எல்லாம் பேசுகிறோம். பட் இன்றைக்கி நிறைய ஐடி கம்பெனிஸ் இந்த லேக்கட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி லேக்கட் கிளாஸ் தான் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது. அது எதுக்காக ஐடி கம்பெனிஸ் அதை யூஸ் பண்ணுறாங்க? அந்த சொல்யூஷன் நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஸோ லேக்கட் கிளாஸ் பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு 15 கலர்ஸ் போல் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்கும்.
எங்ககிட்ட என்ன அப்படின்னா அன்லிமிட்டெட் கலர்ஸ். நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண ஒரு ஆரியல் கலர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட நீங்கள் எந்த ஆரியல் கலர் சூஸ் பண்ணாலும் அதுக்கு அகைன்ஸ்டாக எங்களால் அதுக்கான கரெக்டான ஒரு லேக்கர் கிளாஸ் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ஐடியில் எப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஐடியில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பண்ணும்போது அவங்க வந்து எக்ஸாம்பிள் ரைட்டிங் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். ரைட்டிங் போர்ட்ஸ் வந்து கஸ்டம் சைஸ் கண்டிப்பாக இருக்காது அங்கே இருக்கிற போர்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ போர்டோட சைஸ் பெருசாக போகும்போதும் கஸ்டமர்ஸ் வந்து அது சீக்கிரம் உடஞ்சிருமோ அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்னென்னா டஃபனில் நம்ம வந்து கிளாஸை டஃபன் பண்ணி அதில் லேக்கரிங் பண்ணி தரோம். ஓகே ஓகே. இன்னொரும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எதில் போனீங்கனாலையும் இருக்கிற எல்லா காலம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம்ஸ்வே கிளாஸில் தான் கவர் பண்ணியிருக்காங்க. அதுதான் லேக்கர் கிளாஸ். ஓகே. ஸோ சீலிங்லேயே நம்மளால் ஒட்ட வைக்க முடியும். ஓகே. லேக்கர் கிளாஸ். லேக்கர் கிளாஸ் நாங்கள் சேலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சீலிங்கில் ஃபுல்லாக லேக்கர் கிளாஸ் இருக்கும், காலம்ஸில் ஃபுல்லாக லேக்கர் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. வாலும் லேக்கர் கிளாஸில் கவர் பண்ணியிருக்கோம். இது அவங்களோட கஸ்டமைஸ்டு கலர். இந்த ஒர்க் ஸ்டேஷன் பார்ட்டிஷனில் இது வந்து ரைட்டிங் பண்ணிக்கலாம். இதில் கண்டிப்பாக இதில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டிங் பண்ணால் அது போகாதா அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் வைப் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ இதில் வந்து காம்பினேஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ப்ளூவாகவும் பேக்கில் ஒயிட்டாகவும் இருக்கும். ஓகே. இது ரெண்டு சைடும் ஒயிட்டாகவும் பண்ணிக்கலாம், ரெண்டு சைடு ப்ளூவாகவும் பண்ணிக்கலாம். அது நீங்கள் சூஸ் பண்ணுற காம்பினேஷன் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். இது சைஸும் கஸ்டமைசபிள் தான். இங்கே இருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3/1. ஸோ நீங்கள் 4/1 பண்ணிக்கலாம், 2/1.5. உங்களோட சைஸ் எப்படி கஸ்டமைசபிள் வேணுமோ நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த விஷயத்தை வந்து நம்ம லேக்கட் கிளாஸோட முடிச்சிக்காம பெண்டு கிளாஸ் நான் முதல்ல கேட்டிருந்தேன். அந்த பெண்டு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்கள் வச்சிருக்கீங்க, அந்த யூனிட்டை பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. பக்கம் தானா? பக்கம் தான் வாங்க, பார்த்துடலாம் வாங்க. இன்ஃபினிட்டி கிளாஸ் ஷோரூம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம என்னமெல்லாம் பண்ணுறோம்? இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம மேஜராக பண்ணுறது வந்து 2 விஷயம். ஃபஸ்ட்டு பெண்டு. ஓகே. பெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல் டைப் ஆஃப் பெண்டு, சி பெண்டு, எஸ் பெண்டு, அப்புறம் இது எல்லாமே பண்ணுறோம். இதில் மேஜராக நமக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு தேவையானது என்னென்னா ஸ்டேர்கேஸ்க்கான பெண்டு கிளாஸ் இங்கே நம்ம மெஷர் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணுற வரைக்கும் இங்கே இருந்து தான் நம்ம எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஆமாங்க. ஓகே. இது எல்லாமே மிஷினரிஸ் தான் மேக்ஸிமம். இது வந்து எதுவுமே ஹேண்ட் ஒர்க் கிடையாது. கரெக்டாக? இது கம்ப்ளீட்டாக மிஷினரிஸ் தான். ஓகே. இந்த மிஷினில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது, இங்கே வந்தோடனே வந்து டீபாய் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. இது என்ன? இது அகைன்ஸ்ட் ஆர்டராக? இது எதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? இது நீங்கள் சொன்னது தான், டீபாய் கிளாஸ் தான். இது அகைன்ஸ்ட் ஆர்டர்லையும் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ஷோரூமுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் தேவைப்படுறதுனால நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. இது கஸ்டம் சைஸ் தான். ஓகே. இது கஸ்டமருக்காக அந்தந்த அவங்களோட இன்டீரியர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது வந்து ஒரு பிரான்ச் டிண்டரில் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுவே நம்ம கிரேட் டிண்டரில் பண்ண முடியும், கிளியர் கிளாஸில் பண்ண முடியும், இதையே ஃபேப்ரிக் லேமிலையும் பண்ண முடியும். உள்ள வந்து ஒரு மிஷின் இருந்துச்சு, அது லேமி மிஷின் அப்படின்னீங்க. அது என்ன லேமினேஷன் மிஷினா இல்லை லேமி மிஷினா? அது கிளாஸ் லேமினேஷன் மிஷின், கரெக்டான நேம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் கேட்குறீங்க, ஆர்எல்ஸ் ஒரு 6+6 mm லேமி கேட்குறீங்க அப்படின்னா அதில் நம்ம லேமினேஷன் பண்ணுறோம். நாங்கள் ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும், இப்போ லேமிக்கும் டஃபனுக்குமான வித்தியாசத்தை வந்து நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து 3 டைப் ஆஃப் கிளாஸ் வந்து ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அன்ஹீல்டு கிளாஸ், நம்மளோட நார்மல் இதில் வந்து நம்ம பிளைன் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரென்த்தன்டு கிளாஸ். ஸோ டஃபண்டுக்கும் அன்ஹீல்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்ட்ரென்த் அது. மூணாவது டஃபண்டு கிளாஸ். ஸோ டஃபண்டுக்கும் அடுத்து தான் லேமினேஷன் கிளாஸ் போகிறோம், டஃபண்டு லேமி. இதிலே டஃபண்டு லேமியும் இருக்குது, அன்ஹீல்டு லேமியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் வந்து காஸ்ட்டு குறைக்கணும் அப்படிங்கும்போது இன்டீரியருக்குள்ளே தான் வருது அப்படின்னா நம்ம வந்து அன்ஹீல்டு லேமி போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேப்ரிக் லேமி கிளாஸஸ் 4 mm நார்மல் கிளாஸ், 4 mm நார்மல் கிளாஸ் ப்ளஸ் இதை லேமி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கிளாஸ் கிடைக்கும். இதுவே டஃபண்டு லேமி அப்படின்னு போகும்போது எக்ஸ்டீரியரில் ஒரு பெரிய சைஸ் கிளாஸில் வந்து நீங்கள் போடணும், அப்போ எனக்கு வந்து அங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி நான் எதுவுமே வைக்கல, ஆனால் எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் டஃபண்டு போய்க்கலாம். டஃபண்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு லேமினேஷன் லேயர், அப்புறம் டஃபண்டு, அந்த மாதிரி போய்க்கலாம். இப்போது நம்மளோட பெண்டு கிளாஸ் எல்லாமே ஹீட் ஸ்ட்ரென்த்தன்ட். ஸோ என்ன அப்படின்னா பெண்டில் நீங்கள் டஃபண்டு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வராது. ஒரு ஸ்டேர் கேஸ்க்கான பெண்டு கிளாஸ் நான் டஃபண்டில் பண்ணித்தரேன் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா எக்ஸாக்ட் ஜாமெட்ரிக்கல் சி பெண்டாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம டஃபனில் பண்ண முடியும். மற்றபடி நம்மளோட எந்த ஸ்டேர் கேஸுமே நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஜாமெட்ரிக்கல் பெண்டு வராது. அதை நம்ம ஹீட் ஸ்ட்ரென்த்தனில் தான் பண்ணுவோம். கஸ்டமர் சில இடத்துல யோசிப்பாங்க, ஹீட் ஸ்ட்ரென்த்தண்டா அப்போ வந்து டஃபண்ட் அளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். டஃபண்டில் கொடுக்குற ஸ்ட்ரென்த்தை 90% இதுவும் கொடுக்கும். என்ன கிளாஸ் இன்கேஸ் உடையுதுன்னா உடையிற பேட்டர்ன் வந்து அன்ஹீல்டோட பேட்டர்ன் இருக்கும், ஸ்ட்ரென்த்து டஃபண்டோட ஸ்ட்ரென்த் இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் இந்த ஃபீல்டில் வந்து இப்போ 6 இயர்ஸாக இருக்கேன். இந்த மேனுஃபேக்சரிங்கில் வந்து இப்போ 4 இயர்ஸாக வின்வின் கிளாஸில் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு மேனேஜிங் டைரக்டராக நல்ல பொறுப்பான பையனாக இருக்கீங்க. சூப்பர். மேனேஜிங் ஒரு பெரிய கம்பெனிங்கிறப்போ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதில் வந்து டைம்லி டெலிவரி, அதாவது நீங்கள் சொல்ல வேண்டியதில் நிறைய டைமில் டாஸ்க்காக டெலிவரி பண்ணுறீங்க. பட் இங்கே ப்ரொடக்ஷனில்
இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா இவ்வளோ பெரிய மிஷின், ஐ திங்க் இந்த மிஷின் வந்து கோயம்புத்தூர் லார்ஜஸ்ட் இல்லை, பெரிய மிஷின், தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பெரிய பெட் இருக்கிற மிஷின் இதுதான். ஓகே, இவ்வளோ பெரிய பெட்டட் மிஷின் யார்ட்டையுமே கிடையாது. 2 பேர்ட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். சூப்பர். இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் இதை வச்சுட்டு அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷனை வந்து ஹையாகவும் குவான்டிட்டி மட்டும் இல்லை குவாலிட்டியும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பண்ணுவோம். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 2 months பிஃபோர் ஒரு சைட்டுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் மூலமாக வந்தது, டைரக்ட் கிளையண்ட்டுக்கு நம்ம ஒரு கோட் கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர் பார்த்துட்டு கிளையண்ட்டோட மென்டாலிட்டி மறுபடியும் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக ஒருத்தர்கிட்ட போகிறாங்க. டேரெக்டாக வந்த கிளைண்ட்டு எங்ககிட்ட கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வந்து அவங்க இன்னொரு எங்கள் பிளேயர்கிட்ட போகிறாங்க காம்படிஷன் கொட்டேஷனுக்காக. மறுபடியும் அந்த பிளேயர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல சைட்டில் கொஞ்சம் அண்டுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, அங்கே கொஞ்சம் கஷ்டமான சைட்னு வச்சுக்கோங்களேன். அவர் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்ககிட்ட வந்து, ஆனால் இந்த மாதிரி ஒரு சைட் இருக்குது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி பண்ணித்தரேன். அடுத்து 3rd பிளேயர், அடுத்து 4th பிளேயர், தாண்டி எல்லா பிளேயர்ஸும் எங்ககிட்ட வராங்க. 6 கொட்டேஷனுமே உங்கள்கிட்ட தான், எங்ககிட்ட தான் வருது. அதாவது டைரக்ட் கொட்டேஷன் கொடுத்துட்டு செகண்ட் கொட்டேஷன் அதை சப் வெண்டார் மாதிரி நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ 6th வெண்டாருக்கு அவங்க வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 6th வெண்டாரும் அதுதான் கோட் கொடுக்குறாரு, எங்களோட அதிகமாக தான் கொடுக்குறாரு. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட என்னென்னா, கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்ககிட்ட போயிட்டோம், மறுபடியும் இத்தனை நாள் கழிச்சு மறுபடியும் அவங்ககிட்ட போகணும், அது ஆயிடுச்சு. அதனால கடைசி வெண்டரை ஓகே பண்ணிட்டாங்க. அந்த வெண்டர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவரும் எங்ககிட்ட வந்து, அண்ணா இந்த மாதிரி ஒரு சைட் இருக்குது, எனக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க. சரி தம்பி பண்ணிக்கலாம், அவ்வளோதான் பண்ண போகிறோம். என்ன அவங்களோட பிளேயரை நாங்கள் போய் பண்ண போகிறோம். ஆனால் அந்த சைட்டை 2 மாதமாக எங்ககிட்ட தான் வருது, 2 மாதமும் நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுறோம். 2வது மாதம் முடித்தோம், நாங்கள் இல்லைனாலே நாங்கள் தான் பண்ணுறோம். சூப்பர். இதுதான் என்னென்னா, டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ சவுண்டாக இருக்கும், அந்த இடத்துல ப்ராப்ளம் எவ்வளோ சால்விங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறது டைரக்ட் கிளையண்ட் இல்லாமல் இருக்கிற எங்களோட காம்படிட்டிவ் பிளேயர்ஸ்க்குமே தெரிஞ்சதுனால தான் அவளும் எங்ககிட்ட வராங்க. இந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம் வின்வின் கிளாஸ் அப்படிங்கிறீங்களா? இல்லை அதுக்கான ரீசன் தான் என்ன? ஐஎஸ்ஓக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எங்களோட எஸ்ஓபி, நாங்கள் பெண்டு கிளாஸ் ஆகட்டும், எங்களோட எல்இடி மிரர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் இருக்குது, அதில் மட்டும்தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, யூசிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டிக்கு ஒரு மெட்டீரியல், இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி நாங்கள் பண்ணுறதே இல்லை. எங்களோடது ஒரே குவாலிட்டி தான். ஸோ என்றைக்குமே எங்களோடது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை, பெஸ்ட்டான குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரே மிரர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்டாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃப்ரேமுக்குனா இந்த திக்னஸ், இந்த ஃப்ரேம்லெஸ்னால் இந்த திக்னஸ். அதுக்கப்புறம் லைட் எல்லாமே ஸ்டாண்டர்டாக BIS சர்டிஃபிகேட் வாங்கின லைட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். சூப்பர். ஸோ அதனால தான் லைட்டு, டிரைவு, சென்சார் எல்லாத்தையுமே எங்களால் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கொடுக்க முடியுது. ஓகே. அண்ட் தென் பின்னாடி போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வாட்டர் ப்ரூஃப் PVC போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற பிளேஸ் மாதிரி நம்ம WCP அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் தென் எங்களோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து IP44 ரேட்டட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் IP44 ரேட்டட் LED மிரர்ஸ் எங்களோட தான். ஓகே. ஸோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டிக்கான ISO சர்டிஃபிகேட் தான் நம்ம வச்சுருக்கோம். சூப்பர். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, இந்த 50ங்கிறது 45 பேர் இருக்கிறது, 450 500 கூட ஆகட்டும். இந்த நிறுவனம் மென்மேலும் வளரணும், நிறைய சொல்யூஷன் கிரியேட் பண்ணணும். அதாவது இன்னைக்கு வந்து சைனாவை வந்து நம்ம எந்த விஷயத்துலையும் காம்படிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்போ, நம்ம இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தே வந்து ஐடியாஸ் தான். அதில் வந்து அவங்க நம்ம கூட காம்படிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் நம்மள்ட்ட இருக்கிறது பிக்கஸ்ட் சக்ஸஸே வந்து நம்மளோட ஐடியாஸ் தான். அப்போ அந்த ஐடியாஸை வச்சு வின்வின் கிளாஸ் எந்த அளவுக்கு பண்ணுது, மக்களுக்கு எவ்வளோ சொல்யூஷன் கொடுக்குதுன்னு நாங்களும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் மாதேஷ், நிறைய விஷயத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை மக்களுக்கு தெரிய வச்சதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.